product, can we ask her to again take the product in mug and then she can put that to measure it? So I thought of asking you wouldn't wait. Actually, I was அந்த taking the ஃபெனைல் எடுத்துட்டு வரீங்களா? அந்த ஃபெனைல் அந்த மக் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வாங்க. Is it your children? What happened? my pen. It fell somewhere. Okay. 442. இப்போ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஊற்றுவீங்க? நீங்கள் எப்பயுமே துடைக்கிறதுக்கு அதை மட்டும் ஊற்றுங்களேன். இதில் ஊற்றுங்க. இப்போ அது இதில் வைங்களேன். $315. இல்லை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், எடுத்துருங்க. She uses this much or for the whole house. Usually she uses that amount for the whole house. Okay. And இல்லை, now this quantity is only for the hall and the kitchen. okay. If she change the water for room? Yeah, I'll ask her. ஸோ இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிங்களேம்மா, ஒரு மாப் தான், ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுறது எப்போவுமே. ஓகே, இப்போது இந்த ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த 2 ரூம் தொடச்சிங்க. இப்போ பெட்ரூம் துடைக்கணும்னா அதில் எவ்வளோ? அதில் பாதி யூஸ் பண்ணுவீங்களா? பட் எப்பவுமே ஆனால் எப்படி துடைப்பீங்க? 3 ரூமும் ஒரே டைமில் துடைச்சிடுவீங்களா, இல்லை இது 2 ஒன்று அது ஒன்று ஒரே டைமில்? நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க. பெட்ரூம் ஒரே நேரம் தான், பட் இதுக்கு ஒரு தண்ணி அதுக்கு ஒரு தண்ணி. பெட்ரூமுக்கும் சாரி, பெட்ரூமுக்கு தனி, ஹால் அண்ட் கிச்சனுக்கு ஒரு தண்ணி. அந்த அளவு தண்ணி எடுக்க மாட்டேன், அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், பெனாயில் அதை விட கம்மியாகவும் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன் பெட்ரூம் மட்டும் தனியாக, இந்த ரூம் 2 சேர்த்து? இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால டர்ட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கு, அதனால ஜாஸ்தி தண்ணி ஜாஸ்தி ஃபெனைல். உள்ள டர்ட் இல்லை, கம்மி தண்ணி கம்மி ஃபெனைல். எப்பயுமே இதே ரொட்டீன் தான், ரைட்? அங்கே அந்த வெளியில் அந்த பாத்வே இருக்கே, அங்கம்மா அது மார்னிங் எப்பவுமே பண்ணிடுவேன். தனியாக தண்ணி மட்டும் ஊற்றி விடுவேன். தண்ணி அப்படியே ஊற்றி விட்டுருவீங்களா? இது ஓட்டை இருக்குது, அது வழியாக வெளியே போயிடும். ஓ, அது எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன்? போடுவேன், இன்னைக்கு போடுவேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டெய்லியுமே மாப் பண்ணுறீங்களா? மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே பெருக்குவீங்களா வீடு, இல்லை எப்பயாவது பெருக்காமல் கூட மாப் பண்ணுவீங்களா? பெருக்குமே எனக்கு அந்த ஹேர் வந்து செகண்ட் ஃப்ளோர்ன்றதுனால எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, அதிகமாக தூசி எதுவும் இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் மாப் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க இல்லையா? நான் வந்து அப்சர்வ் பண்ணீங்க எப்படிலாம் இது பண்ணீங்க. இது எப்படி ஆக்சுவலாக இந்த ஃபெனாயில் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுனீங்க? நான் சின்ன பிள்ளைலேருந்து அம்மா ஃபெனாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெனாயில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் டைல்ஸ்லாம், அப்போல்லாம் வந்து சிமெண்ட்டு தரதானே, பவுடரில் வந்து கழுவி விட்டுட்டு ஃபெனாயில் அங்கங்கே தெளித்து விடுவாங்க. ஸோ அந்த வாசனையே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கி வீடே வந்து சுத்தமாக இருக்குன்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் அப்பத்துலேருந்தே நானும் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா ஒரு விதம், தண்ணி எடுத்து அந்த ஃபெனில் ஆட் பண்ணி மாப் பண்ண விதம், இதுதான் லைக் கரெக்டான வழியா? வீடு க்ளீன் பண்ணணும், ஃப்ளோர் க்ளீன் பண்ண, டு யூ திங்க் இதுதான் கரெக்டான வழி? இல்லை, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளைன் வாட்டரில் ஃபுல்லாக துடைச்சிருவாங்க, அதுலேயே பாதி அழுக்கு போயிடும். அதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு துடைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு இதுதான் ஓகே. உங்களுக்கு இதுதான் ஓகே. அண்ட் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணீங்களே இந்த மாபியே, இது யூஸ் பண்ணுறீங்கம்மா, எதுக்காக?
இது வந்து காட்டனாக இருக்கும் மேம். தண்ணியை வந்து நல்லா கை வச்சு புழிஞ்சாதான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் அதில் இறங்கும். ஸோ இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸி டு யூஸ், கம்ஃபர்ட் அதனாலயா. அண்ட் மூளை முடுக்கெல்லாம் இது நல்லா போகும். நம்ம கையை விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியும் தரையை. நல்லா தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஹைட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணுறீங்க நல்லா புளியறீங்க இல்லையா, எக்ஸஸ் வாட்டர் புளியறீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? நம்ம அலசுறதே அந்த அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்காண்டி தானே. ஸோ அந்த அழுக்கோடு திருப்பி போட்டால் அங்கங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டைமும் அந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு தானே வரீங்க? அதாவது ஃபஸ்ட் டைம்லாம் காலையில் மார்னிங் அங்கே பண்ணேன். ஸோ அப்போ நான் அலச மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அதை அப்போ ஏன்னா எப்போ பண்ணாலுமே பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது தூசி வந்து இல்லை சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருந்ததுக்கோன்னா மேபி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அதிலே இறந்துரும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அப்போ ஒரு ரூம்க்கே கிட்டத்தட்ட லைக் 4-5 தடவை நீங்கள் ரின்ஸ் பண்ணிட்டு பண்ணுவேன். ஏன் அவ்வளோ டைம் தேவை? எனக்கு அது பழக்கமாயிருச்சு. அம்மா அப்படி தான் சொன்னாங்க. மாப்பினா இது டைல்ஸுன்றதுனால ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக வந்து ஈரம் போயிடணும். அப்போ நம்ம ரின்ஸ் பண்ணிட்டு பண்ணாதான் வந்து சீக்கிரமாக காயும் தரேன். ஸோ அதனால பட் ஆனால் லைக் ஒரே தண்ணியிலேயே பண்ணுறீங்க, ஏன் ஒரு 2-3 தடவை தண்ணி சேஞ்ச் பண்ண? இல்லையே நம்ம டர்ட்டி அந்த அளவு அதில் வரல. எனக்கு இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் தண்ணி மாற்றிருக்கேன். என்ன கலர் சேஞ்ச் ஆனால் என்ன கலரில்? இப்போ எந்த ஒயிட் கலரில் இருந்ததுல அது ஒரு மாதிரி அழுக்கு கலராக மாறுச்சுன்னா, அந்த பால் கலர் இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கு கலராக இருந்ததுன்னா அப்போ நான் தண்ணி சேஞ்ச் பண்ணுவேன். பட் நான் தினமுமே எனக்கு இருக்கிறதுனால இது ஓகே. இதுவே நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்தேன், ஒரு 3 days ஆயிடுச்சு தரையை துடைக்க அப்படின்றப்ப கண்டிப்பாக 2 தண்ணி எடுப்பேன் நான். ஓகே. ஏதாவது டைம் அப்போ லைக் நான் இன்னும் கொஞ்சம் இந்த ஃபெனால் ஜாஸ்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு? ஆமாம், இது நார்மல் டேஸ்க்கு இப்படி பூஜா நேரம் அப்படிலாம் இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல்னா தொடச்சிட்டு இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் தெளித்து மட்டும் விடுவேன். ஸோ நல்லா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஏன்னா நாளைக்கு பண்ண முடியாதுன்ட்டு முதல் நாளே பண்ணி வச்சுருவோம். மறுநாள் வரையும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கணுன்றதுக்காண்டி அங்கங்கே தெளிச்சுருவோம். ஸோ உங்கள் வீட்டில் லைக் ஏதாவது கஷ்டமான இடங்கள், லைக் ஏதாவது கஷ்டமான கார்னர்ஸ் இல்லை இந்த பெஞ்ச் கடியில், சேர் கடியில், அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஏரியாஸ் ஏதாவது இருக்குது? கிச்சன் தான் சொல்லுவேன். கிச்சனோட கார்னர் எல்லாத்துலேயுமே நமக்கு அறியாமல் இந்த ஏதாவது காஃபி கொட்டுறதோ டீ கொட்டுறதோ ஏதாவது ஒரு கரைப்பை இருந்திருக்கும். பட் அதை கொஞ்சம் தேய்ச்சி தான் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோட அது எப்படி சொல்ல ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதை வச்சு முதல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மாப் சும்மாவே தேய்ச்சி எதுவுமே ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க? எதுவும் ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அழுக்கு நமக்கு துடைக்க முடியாமல் தானே போய் அங்கே போய் இருக்குது. அதனால் சும்மா அதை ரின்ஸ் மட்டும் பண்ணி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழுக்கு இங்கே திடீர்னு காமிச்சேன், அந்த மாதிரி அழுக்குலாம் இருந்தால் சட்டுன்னு என்ன பண்ணுவீங்க? ஈரம் பண்ணுறீங்க? கொஞ்சம் தேய்ப்பேன் அந்த இடத்துல. ஈரம் பட்டால் சம்டைம்ஸ் வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் அதை போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க ரைட்? எப்படி இருக்குது ஃப்ளோர் பார்க்குறதுக்கு? நல்லா பிரைட்டாக இருக்குது, ஷைனியாக இருக்குது என்னோட. ஸோ இப்போ முதல்ல வந்து நீங்கள் சொன்னீங்க என் கால் கடியில் குப்பையாக இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? ஷைனாக இருக்குது. கால் வச்சாலே தேய்ச்சிக்கிட்டு விளையாடணும் போல தான் இருக்குது. ஸோ முதல்ல பார்த்ததுக்கும் இப்போக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது? நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன மாதிரி சேஞ்சஸ் தெரியுது? எனக்கு காலில் வந்து பிசு பிசுப்புன்னு ஒட்டுற மாதிரியோ இந்த மண்ணெல்லாம் படுற மாதிரியோ ஃபீல் ஆகுது. இப்போ நான் நல்லா ஷைனாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிரைட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கிளென்லினஸ்க்கு நான் உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 0 to 10. 10னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, 0னா சுத்தமாக க்ளீன் இல்லை, எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 9 கொடுப்பேன். 9. ஒரு மார்க் எங்கே? இல்லை பிகாஸ் எதனாலனா பூமிங் கொஞ்சம் தேஞ்சிருக்கு, அதனால் எனக்கு சரியாக அங்கங்கே நான் பெருக்காத மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நான் மாப் பண்ணுறப்பமும் ஒரு ஹேரும் ஒரு ஹேரும் வந்த மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு இது, அதுக்காண்டி தான். ஓகே. இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த தொடச்ச ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு அந்த ஸ்கேலில் நீங்கள் மார்க் கொடுக்கணும் வைங்களேன். 10னா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா, 0னா கஷ்டம் இல்லை அப்போ மேட்டர் அந்த மாதிரி. எனக்கு கஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன், எனக்கு பழகிருச்சு. ஸோ அப்போ எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 2. அது கூட அந்த ரின்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த 2 மார்க்கு குறைச்சது. ஏன் அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்ம பார்க்கச்சல ஒரு பிரைட்னஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா. ஆமாம், அது பண்ணி முடிச்சப்பறம். பட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியும். நம்ம ஒரு எக்ஸசைஸ்ன்னு தனியாக போய் எதுவும் பண்ணுறது கிடையாது, இது மூலியமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு தான். நான் உண்மையாலே மாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள் வீட்டில் லைக் யாரோட? நீங்கள் தானா இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது? அதுவும் நீங்கள் தான். அண்டு ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேயே இந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட் ஃபார் க்ளீனிங் அப்படின்னா எதை சொல்லலாம்? என்னோட ஏரியல் சொல்லுவேன். ஏரியல் லிக்விடா? ஏன் அதுவும் சொல்லலாம், இப்போ என்னோட ஃபெனாயிலையும் சொல்லலாம். நான் பண்ணுற எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான்
விம் எடுத்துக்கிட்டேன்னா எந்த ஒரு ஆயில் கரை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏரியல் எடுத்துக்கிட்டேன்னா அந்த காலர் அந்த கஃப்லலாம் வந்து அழுக்க வந்து நான் ஸ்க்ரப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் நான் லிக்விடை ஊற்றிட்டு மோட் செட் பண்ணிட்டா போதும், க்ளீனாக வந்துடும் துணியும். அதே மாதிரி மாப் பண்ணாலுமே வீடு அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி. பட் எப்படி உங்களுக்கு தெரிய வருதுமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது? எல்லாம் யூடியூப், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, நம்ம அம்மாவும் சொல்லி தருவாங்க, நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறது தான். ஸோ இப்போ யூடியூப் சோஷியல் மீடியா சொன்னீங்களா, லைக் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸ் யாராவது சொல்கிறது வச்சா இல்லை இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை, நம்ம ரீல்ஸ் பார்க்குறது இல்லை ஆடும் வரும். சம்டைம் நமக்கே ஏதாவது தெரியல எது பெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோட்டோனா சர்ச் பண்ணோன்னா அதுலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்க்குறது. எங்கே வாங்குறீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்? ஆன்லைன், ஆஃப்லைன்? அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவேன். மோஸ்ட்லி இது ரெண்டு ஜெப்டோ வாங்குவேன். ஜெப்டோலாம் 10 minutes தான் வந்துடும். ஆஃப்லைனில் அப்போ எதுவும் வாங்குறேன்? ஏன்னா ஆஃப்லைனில் தான் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சூப்பர் மார்க்கெட், லோக்கல் கிரானா ஷாப்பா? இல்லை ஹோல்சேல் கடை. சூப்பர் மார்க்கெட் இல்லை. சூப்பர் மார்க்கெட் கிடையாது. இல்லை ஹோல்சேல். சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும், ரோஹிணி பொறுத்த வரைக்கும் க்ளீன் அப்படின்னா என்ன? க்ளீன்னா ஒரு எந்த டர்ட்டியும் இல்லாமல் பார்த்த உடனே அப்பா பரவாயில்ல அப்படின்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ ஒரு க்ளீன் ஃப்ளோர்னா எப்படி இருக்குமா? ஒரு பார்க்குறீங்க, இது க்ளீன் ஃப்ளோர் பார்க்குறீங்க, எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது, எந்தவித பேச்சஸும் இருக்கக்கூடாது, தொடச்ச வடுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியை போட்டு என்னதான் தொடச்சிட்டு வந்தாலுமே அங்கங்கே ஓரத்தில் சின்ன சின்ன அழுக்காது நமக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பர்ஃபெக்ட். அப்புறம் வாசனை, இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்? ஷைனியாக இருக்கணும், ஸ்மூத்தாக, கால் வச்சா வழுக்கிற மாதிரி அந்த ஃபீல் வரணும். அது கலர் ஆஃப் த ஃப்ளோர் ஒயிட்டு, அந்த அந்த டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு பிளாக்னா ஒரு ஷைனியில் கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்போ ஒயிட்டுன்றதுனால அந்த கலரை வச்சு நான் வாசனையை வச்சு கூடன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி வாசனை வந்தால் இது க்ளீன் ஃப்ளோர்னு சொல்லுவீங்க? ஒரு மாதிரி மைல்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது ஃபெனாயிலாம் என்ன வாசனையே சொல்ல முடியாது, ஆனால் இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக இதுதான் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஒரு லெமன் அந்த மாதிரி மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி அன்க்ளீன் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும்? டைல்ஸ் வந்து ஒரு இடம் க்ளீனாக இருக்கும், ஒரு இடத்துல அழுக்கு போகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனையே இல்லாத மாதிரி, ஒரு ஷைன், ஒரு பிரைட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும் டைல்ஸை பார்க்குறப்ப. டெக்ஸ்சர் நீங்கள் நடக்குச்சு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு ஷைனி இருக்காது. ஷைனி இருந்தால் தான் அந்த வழுக்கிறது அந்த மாதிரி, அது கால் வச்சா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து லைக் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? இல்லை, இது பேய் வந்து இப்போ ஒரு 2 years ஆகுது. ஃபெனைல் ஆமாம், பிராண்ட் அதில் மாறி இருக்கு. ஃபெனைல் எப்பவுமே அதே தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு நான் கேட்டேன்னு வைங்களேன். 0 to 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 10 மேம். ஐயோ, ஏமா அவ்வளோ? நல்ல வாசனையாக இருக்கும், எந்த ஒரு ஈயோ எந்த ஒரு பூச்சியோ டக்குன்னு நான் என் கண்ணில் படாது. ஆக்சுவலாக இங்கே காக்ரோச்சோட இது நிறைய இருக்கும், ஆனால் தூங்க போகிற நேரத்தில் சைட்லலாம் தொலைச்சி விட்டுட்டு அந்த பூச்சி வராது இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த ரைனி சீசன் வருமா? வராது. இந்த ரைனி சீசன்லலாம் வந்து எனக்கு ஃபெனைல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவேன். எது எப்படி? அடிக்கடி தர ஈரமாகிட்டே இருக்கும், சின்ன சின்ன பூச்சி வந்துருமோ அப்படின்றப்ப நான் ஃபெனைல் வச்சு தொடச்சிட்டேன்னா எனக்கு அந்த பயம் இல்லாமல் நான் இருக்கேன். ஸோ எந்த இடம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு காமனான அழுக்கு என் வீட்டில் படுறதுன்னா இதுதான் அப்படின்னா இது காமனான அழுக்குன்னா வெளியே போயிட்டு வந்த அந்த மண்ணுக்கரை சொல்லலாம், குழந்தைங்க ஸ்கெட்ச் கரை இருக்கும், என்னோட சமையலில் இருக்க கிரேவி, ஆயில், மஞ்சத்தூள், டீ, அதெல்லாம் ரெகுலராக. டஃப் ஸ்டெயின்ஸ்னா ஸ்டஃப்னா இந்த கிரேவி பிரியாணி சாப்பிட்றோம், இந்த எவையாவது ஏதோ ஹோட்டலில் அந்த ஆயில் கரை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தரையில் பட்டுருச்சுன்னா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும், அந்த தரையில் கலரே மாறிடும் டைல்ஸோட கலர். சம்டைம்ஸ் சாம்பிராணிலாம் போடுவேன் வீட்டில், அதனோட அந்த கங்கு பட்டுட்டா கூட அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். ஸோ அதெல்லாம் போக்குறது கொஞ்சம் டஃப் ஸ்டெயின். வேறு ஏதாவது டஃப் ஸ்டெயின்ஸ் இருக்குமா? இது இந்த கரெல்லாம் பட்டால் எனக்கு க்ளீன் பண்ணதே கஷ்டமா அப்படின்ற மாதிரி? அப்படின்னா ஸ்கெட்சு பசங்களுக்கு ஸ்கெட்சு பெயிண்ட் அந்த மாதிரிலாம் பட்டுருச்சு, ரெட் கலர்லாம் பட்டுருச்சுன்னா அப்படியே கரையாயிரும். சாந்து முக்கியமாக சம்டைம் மெகந்திலாம் போட்டுட்டா கூட அதோட கரை போகிறது கூட எனக்கு இதாகும். ஓகே, ஸோ எந்த ரூம் இருக்கிறதுலே க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம்? கஷ்டம்னா எனக்கு அப்படி ஒன்று ரூமில் ரொம்ப ஜாஸ்தி அழுக்கு இருக்குது, கிச்சனில் அடிக்கடி நான் தொடச்சிட்டு வந்து திருப்பி பசங்க ஏதாவது எடுக்கப்புறம் உடனே கரையான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடும். அதுதான் அடிக்கடி துடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே,
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கஷ்டம் கிச்சன், பட் ஈஸியான ரூம் எது? பெட்ரூம் தான். ஓகே. அந்த அளவு டர்ட்டியே இருக்காது. ஈஸி பெட்ரூமு, அப்புறம் ஹாலா? ஆமாம். ஸோ டிஃபிகல்ட் வந்து கிச்சன். கிச்சன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு லைக் வீட்டில் க்ளீனிங் பண்ணுற வேலை நிறைய இருக்குது, ரைட்? இந்த ஃப்ளோர் க்ளீனிங் வந்து எத்தனாவது இடம்? ஸோ இது வந்து எப்படின்னா லைக் நீங்கள் க்ளீன் பண்ண ஆர்டர் கேட்கல, லைக் இது ஃபஸ்ட்டு நான் வந்து எழுந்தோடனே பாத்திரம் துடைப்பேன், செகண்ட் அப்படி கேட்கல. எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுல இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்பர் 1 உங்கள் வீட்டில் எது க்ளீன் பண்ணுறது? இதுதான் கிச்சன், பாத்திரம் பாத்திரம் விளக்குறது. ஓகே. வெசல் வாஷிங் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஃப்ளோர் கிளீனிங். ஓகே. ஏன் செகண்ட்மா ஃப்ளோர் கிளீனிங்? முதல்ல உள்ளே போனோடனே எனக்கு வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா அந்த சிங்க்கு காலியாக இருந்தால் தான் எனக்கு செய்யணும்னு தோணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு. அடுத்து வீடு க்ளீனாக இருக்கணும். ஓகே. இப்போ இந்த வீடு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ பெரிய டென்ஷன் அப்படின்னு கேட்டேன்னா 1 to 10. 10னா இட்ஸ் பெரிய டென்ஷன், 1னா அவ்வளோ டென்ஷன் இல்லை. எவ்வளோ பெரிய டென்ஷன் சொல்லுவீங்க? ஃப்ளோர் க்ளீனாக டென்ஷன் கம்மி தான் சொல்லுவேன் எனக்கு. எவ்வளோ? 4-5. ஓகே. ஸோ அப்போ இந்த 5 இருக்குது, பட் அது கூட ஒரு பண்ணிட்டு எப்படி அந்த டென்ஷனை டீல் பண்ணுறீங்க? பாட்டு போட்டு விட்டுட்டு டென்ஷன் இல்லாமல் துடைக்கிறது. இன்னொன்று வந்து நான் துடைக்கிறப்ப யாரும் வரக்கூடாது எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய யாரும் இல்லாதப்போ துடைக்கிறோம் அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன் நான். ஓகே. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் ஐயோ இந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது என்னைக்கா இருக்கும்? யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா முதல் வேலை வீடு க்ளீன். அது தொடச்சே இருந்தாலுமே திருப்பி ஒரு தடவை தொடச்சுவேன். அப்படியா? ஏன் அதை தொடச்சிங்கன்னா க்ளீனாக தானே இருக்கும்? இல்லை அப்படின்னா கூட ஒரு ½ டே ஆயிரும். திடீர்னு அவங்க வராங்க அப்படின்னா அதுக்குள்ளே பிள்ளைங்க ஏதாவது ஒரு கரை பண்ணியிருக்கோங்க. ஸோ அவங்க வர்றப்ப ஒரு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்காண்டி திருப்பி தொடச்சு. ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளோர் கிளீனிங்கில் ஏதாவது பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு எது சொல்லலாம்? ப்ரூம் பண்ணிட்டு தான் மேம் போட முடியும். நார்மலாக போட முடியாது. போட்டாலுமே டர்ட்டி திருப்பி அதுலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு அவசரத்துக்கு ஏதோ பட்டுச்சு, சாப்பாடே சாப்பிட்டோம் எல்லாத்தையும் எடுத்தால் கூட ப்ரூம் பண்ணிட்டு தான் நம்ம மாப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்ஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், ரைட்? அண்ட் லைக் இந்த கார்னர்ஸ் ரீச் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம். எனக்கு அது கிச்சனில் மட்டும்தான் கரை இருந்தால் மட்டும்தான், மற்றபடி ஹாலில் அந்த அளவு இல்லை. அண்ட் இந்த பேக் பெயின், துடைக்கிறதுனால கை வலி, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் எனக்கு அது பேசுறது. அண்ட் இந்த ஸ்மெல் ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்மெல் தான் பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் மாப் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பரி ஃபீல் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை இல்லை. ஆக்சுவலாக அது டைல்ஸ்ன்றதுனால தண்ணி இருந்தால் இருக்கும்னு சொன்னேன். ஆனால் நான் பண்ணதுனால இருக்காது. ஏதாவது பேட்சஸ் பார்க்குறது லைக் நீங்கள் இருக்கும், அது பார்க்குறது உண்டு. பட் எனக்கு இதுவரையும் இதில் தெரிஞ்சது இதில் இல்லை. ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஃப்ளோர் கிளீனரில் ஏதாவது ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? இதுலேயுமே ஃப்ளேவர்ஸ்லாம் வருது. பட் எனக்கு வந்து இப்போ ஜாஸ்மின் மட்டும் கொடுக்காம இந்த ஃபெனாயிலோட இதை மாற்றாமல் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு. ஏன்னா இந்த வாசனைன்றது எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்ட மாதிரி. நல்லா இருக்கு வாசனை அப்படின்னு. என்ன வாசனை வரும் தெரியல. ஆனால் ஃபெனாயில்னா அந்த ஃபெனாயிலோட வாசனை இருக்கும் மேம். அது கரெக்டாக என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஓகே. ஸோ இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா வாசனை வேறு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது திக்னஸ் கொண்டு வரலாம். அது வேணால் நான் சொல்லுவேன். இப்போ இதுலேயே வந்து பிளாக் ஃபெனாயில்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பாட்டிலில் இருக்கும். அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு மூடி போட்டினாலே நம்ம எடுத்த தண்ணிக்கு போதும் அது. ஸோ அந்த அளவு இல்லைனா கூட அதில் பாதி திக்னஸ், இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் அதிகமாக ஊற்றுற மாதிரி எனக்கு. திக்காக இருந்தால் கொஞ்சமாக ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி. சீக்கிரம் வாட்டரோட மிங்கிள் ஆயிடணும். திக்கர், ஈஸி டு டிசால்வ். இப்போ ஏதாவது டிசால்வ் ஆகுறது கஷ்டமா? இல்லை ஈஸியாக தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பேக்கேஜிங், பாட்டில் டிசைன் அதெல்லாம் ஓகே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அளவுன்னு இதுவரையும் யாரும் சொன்னதில்லை ஃபெனாயில். அதை மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் அதோட காஸ்ட்டு அதெல்லாம் காஸ்ட்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான். எவ்வளோ இது ஆக்சுவலாக? இது 45 to ஆஃபர்லனா 45 இல்லைனா 50 வரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த யூஸ் பண்ணுற இந்த க்ளீனர்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் லைக் ஸ்கின் இரிட்டேஷன், இது அதாவது வழுக்கிறது, ஸ்டெயின்ஸ் ஏதாவது? இது வரையும் நான் அந்த மாதிரி ஓகே. சரி இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் யூ கேன் டூ சம் மேஜிக் அண்ட் நீங்கள் வந்து இந்த மாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் லைக் உங்களுக்கு அது இன்னுமே ஈஸியராக இருக்கும். உங்கள் மாதிரி லேடிஸ்க்கு அது ரொம்ப ஈஸியராக இருக்குன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னு? எதில் ஃப்ளோர் கிளீனர்
ஏற்கனவே சொன்ன வாசனை கொஞ்சம் இன்னும் நீடிச்சிருக்கிற மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். தொடச்சி ஒரு 2 மணி நேரம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இதுவே நான் ஃபெனாயில் தொடச்சிட்டு கதவை போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்தேன்னா எனக்கு அந்த ஃபீல் வரும். அப்போ இவங்க க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஃபீல். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் வேணும்? எனக்கு 1 day வேணும் ஃபுல்லாகவே. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் வாசனை வேணும், பட் இன்னுமே லைக் ஈஸியாக ஆக்கணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸே மாறணும் அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணுறேன்ல, ஸ்க்ரப் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ ஒன்ஸ் நான் தொடச்சாலே அந்த இது போயிடணும். அது மாதிரி எஃபெக்டிவாக ஒன்று வேணும். ஓகே. ஸோ இட் ஷுட் பி மோர் எஃபெக்டிவ். இன் 1 mobலே வந்து the stain should be tough stain should be removed. இப்போ அப்படி போல இல்லையா? ஆமாம், கொஞ்சம் நான் வந்து தேய்ச்சி தான் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளீனிங் ப்ராசஸில் நீங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு? 0 to 10 மார்க் கொடுக்கணும்னா? எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான் மேம். எனக்கு ஒன்றும். ஸோ இப்போ தொடச்சிட்டிங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் இது க்ளீனாக இருக்கும்? பசங்க ஒரு ரூம்லேருந்து வெளியே வரது இப்போ வந்துட்டாங்கன்னா உடனே அளக்கு அப்படி இல்லை. எனக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 hours வரையுமே இருக்கும். 7 hours. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற இடம் தவிர்த்து மற்ற இடத்த நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ அங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் பசங்க இங்கே தான் விளையாடுவாங்க. இங்கேருந்து நான் பார்க்குறப்ப அந்த தலை அப்படி ஷைனாக ஒயிட்டாக இருக்கிறப்பமே ஒரு திருப்தியாக இருக்கும். அப்பா க்ளீனாக இருந்தது அப்படின்ற மாதிரி. ஓகே. சரி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் கிளீனர் நீங்களே தயாரிக்கணும். ஃப்ளோர் கிளீனர் ஓனர், கம்பெனி ஓனர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து தயாரிக்கணும்னா அது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு கலர் சொல்லாமல் என்ன மாதிரி கலரில் கொண்டு வருவீங்க? மைல்டான எல்லோ இல்லைன்னா லைட் க்ரீன் அந்த மாதிரி. பிகாஸ் ஏன்னா நேச்சுரலாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஓகே. அதில் வந்து நீமு, லெமனு, அந்த மாதிரி சிட்ரஸ் ஸ்மெல் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. வாட்டரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். எந்த மாதிரி திக்னஸ் வேணும்? லிக்விட் திக்னஸ், அதாவது டிட்டர்ஜென்ட் லிக்விடா? ஓகே. ஏன் அப்படி? அந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் இல்லை. அப்படி கை தொட்டால் அது ஏன் அந்த மாதிரி ஏன் திக்னஸ்? இல்லை, இது எனக்கு வாட்டரியாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஊற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றலாம். ஓகே. கம்மியாக ஊற்றினா லைக் இன்னும் உங்களுக்கு மணி சேவிங் அதனாலயா? ஓகே. ஏன்னா நான் தினமுமே யூஸ் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் வாசனை நல்லா ஹெவியாக இருக்கணும். அது வந்து நேச்சுரலாக இருந்தால் இன்னும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. எவ்வளோ நேரம் நீடிக்கணும் அந்த வாசனை? நான் 7 hours சொன்னேன், அது மாதிரி இருந்தால் ஓகே. 7 hours இருந்தால் போதுமா? போதும். அது என்ன கணக்கு 7 hours? இல்லை, நான் அந்த சுத்தம் எனக்கு 7 hours இருக்குது. பிகாஸ் அது எதனால இருக்குன்றப்ப அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து வர்றதுனால தானே. ஸோ எனக்கு அது இருந்தால் ஓகே. க்ளீனிங்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி வச்சு நீங்கள் கொண்டு வருவீங்க? க்ளீனிங் ஆமாம், ஒரு இதுலேயே அதுக்கு போயிடும். என்ன ஒரு டஃப் ஸ்டெயினாக இருந்தால் கூட அந்த ஒன் மாப்லேயே போயிடணும். ரொம்ப போட்டு ஸ்டெயின் பண்ண தேவையில்லை. முக்கியமாக அந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து போகிற மாதிரி அதில் மாதிரி ஒரு எஃபெக்டிவாக வேணும். ஓகே. இப்போ இதுக்கு எவ்வளோ விலை கொடுப்பீங்க? ஒரு 500 mlக்கு. 500 mlக்கு நீங்கள் தான் தயாரிச்சிங்க, நீங்கள் தான் விலை வைக்கணும். 35. 500 ml மேம். ஆமாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எவ்வளோ? 51 லிட்டரு. 1 லிட்டர் ஆகுது. ஓகே. ஸோ நான் இதை எதனால தான் ஒரு நேச்சுரல் சிட்ரஸ்லாம் போடுறதுனால எக்ஸ்ட்ரா காஸ்ட் வச்சுக்கணும். ஓகே. So how much is it? 500 ml 35. Now 1 liter she is paying 40-45. இப்போ நீங்கள் அப்போனா வந்து லைக் ஒரு லிட்டர்னா 70 ரூபா, 30 ரூபா கிட்ட ஜாஸ்தியாக கொடுக்க தயாராக இருக்கீங்க, ரைட்? 20 to 30 ஜாஸ்தி கொடுக்க. ஏன்னா அதில் ஃப்ளேவர் நேச்சுரல் அப்படின்றதுனால நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து அதிகமாக யூசேஜ் வராது எனக்கு. கொஞ்சமாக இப்போ இந்த மாதிரி இந்த நீம்லையும் இந்த சிட்ரஸ்லையும் இப்போ எந்த ப்ராடக்ட்ஸும் இல்லையா மார்க்கெட்டில்? இல்லை நீம் இல்லை, நான் கேள்விப்பட்டது இல்லை. நீம் இருக்குது, நிமைல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது வந்து ரொம்ப வாட்டர், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் பேசியிருக்காங்க, ஸ்மெல்லே இருக்காது. இன்னொன்று வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது வாட்டரே நீ ஊற்றி தொடச்சா ஒரு எஃபெக்டிவாகவே இருக்காது. டைட்ஸை பார்க்க க்ளீனாகவே இருக்காதுன்னு ஒரு சின்ன அந்த ஃபீட்பேக் வந்தது. ஸோ அப்போ வேப்பிலைன்றதை விட சிட்ரஸ்ன்றது இன்னும் ரொம்ப அந்த லைமோட ஸ்மெல் வந்து துடைக்கிறப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் போக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே இந்த ப்ராடக்ட்டு, அந்த ஃபெனில், இது வந்து மேஜிக் பண்ணி ஒரு மனுஷன் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மேலாக இருக்குமா ஃபீமேலாக இருக்கும்? என்ன வயசு இருக்கும்? 25. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வேலை பார்ப்பாங்க? இல்லை, ஹோம் மேக்கர். ரொம்ப கேரிங் பர்சனாக இருக்கும். கேரிங். ஓகே. தென் அவங்க பர்சனாலிட்டி எப்படி, என்ன மாதிரி? ரொம்ப பார்த்து செய்கிறது. அப்புறம் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகிறது எல்லாருக்கும்.
நல்லா பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். நல்லா பேசுவாங்க. நம்மளும் பேசலாம், அவங்களும் பேசுவாங்க. நல்லா அவுட் கோயிங், எல்லாமே ரிசர்வ்டாக இருப்பாங்க. அவுட் கோயிங் தான், ரிசர்வ்டாக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லேடி கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு? க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக லைக் உங்களோட இதெல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஃப்ளோர் கிளீனரில்? லைசால் தெரியும். இப்போ விம் ஃப்ளோர் கிளீனர் வந்து. அப்புறம் அமேசானில் ப்ரெஸ்டோன்னு ஒன்று இருக்குது. ப்ரெஸ்டோன் ஆக்சுவலாக அது அவங்களோட ஓன் ப்ராடக்ட், அது பார்த்துருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் எதுவுமே உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணல? ஆக்சுவலாக அதில் வந்து நுரையெல்லாம் அதிகமாக வருது, கொஞ்சம் சோப்பினஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்லாம் நான் கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க. பட் எனக்கு இதுவே ஓகே, எனக்கு இதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால இதே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குன்னு நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. பட் இதுவரையும் நான் யூஸ் பண்ணலை. அப்போ உங்களை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணால் நீங்கள் ஓகே நான் நாளையிலேருந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சு? ட்ரையல் பேக் மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நான் ட்ரையல் பேக்னா எவ்வளோ? சின்னது ஒரு 10 rupeesனால எனக்கு ஃப்ளோர் வந்து பார்த்ததே இல்லை. சும்மா அடுத்து நம்ம ட்ரை பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டியாவது அவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். என்ன மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் போட்டால் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க? லைமு, நீம் இருக்கிறது, லைமோட கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போலாம் வந்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் வீடு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய வருது பேஜ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் அதனால் வந்து உங்கள் டைல்ஸோட கலரும் சேஞ்ச் ஆகாது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஓகே ரோஹினி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உண்மையாக எங்களுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன்.